வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 8/8/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே அது நிறையா ரிஸ்க் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதிலெல்லாம் இறங்குங்க. நிறையா லாஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.5% வந்து பியரிஷாக தாங்க முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டில் பார்த்தாலே தெரியும், ஒரு 0.5% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, 0.08% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.32% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா டெக் ஸ்டாக்ஸ் முக்கியமாக ஆப்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதன் காரணமாக நாஸ்டாக் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து மிக்சடாக தான் முடிஞ்சிருக்கு. ஒருத்தன் ஃப்ளாட்டாக இருக்கான், ஒருத்தன் பாசிட்டிவாக இருக்கான், ஒருத்தன் பேரிஷாக முடிஞ்சிருக்கான். ஆனால் இது ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம விக்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். விக்ஸ் பாருங்கள் 1% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக முடிஞ்சிருக்கு. விக்ஸு கீழே விழுகுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இண்டிகேஷனாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனாகவே எடுத்துக்கலாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய 10 இயர் பாண்டில் பாருங்கள் வெறிகொண்டு கீழே விழுந்துகிட்டு இருக்குது. இது கீழே விழுறது என்றைக்குமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இது வந்து ஏறிட்டு இருந்துச்சு 4.5 4.6க்குலாம் போச்சு. பட் பரவாயில்ல, இப்போ 4.2 போயிடுச்சு. இது வந்து ஒரு 2% அலர்ட்லாம் போயிடுச்சுன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய புல் மார்க்கெட்டை விட்னஸ் பண்ண முடியும். ஏன்னா ட்ரெஷரி பாண்டியில் ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. இது குறைஞ்சின்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரெஷரி பாண்டியலுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இருக்குது. ஸோ இது குறையிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான். சரி, ஓகேங்க. இப்போ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நம்மளுடைய இந்தியன் USD INR வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். நான் இப்போ ரீசெண்டாக அதை பார்க்காம விட்டேங்க, அதிர்ந்து போயிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 87.39 அப்படிங்கிற லெவலில் கீழே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி படித்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது பாசிட்டிவான விஷயம் தான். இது கீழே விலகு நமக்கு மணி அப்ரிஷியேட் ஆகும். அப்போ தான் FIIமே இந்தியாவில் நம்பிக்கையை வச்சு வாங்குவாங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட் FI செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த USD INR ஏற்றம் தான் முக்கியமான காரணம். ஸோ இப்போதைக்கு அது விழுந்துகிட்டு இருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மேலே டேரிஃபை போட்டார். இதுக்கு வந்து PM மோடியை வந்து நேற்று வந்து ப்ரெஸ்ஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நேற்று வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1:30 மணிக்கே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நாங்கள் ஃபார்மர்ஸுக்கு ஆதரவாக தான் இருப்போம், நாங்கள் ட்ரம்ப் விதிக்கிற அந்த 50% நாங்கள் எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எதுவுமே பணிஞ்சு போகிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி எதுவும் பேசுகிற, ஆனால் இதுக்கு அப்போசிஷனாக இப்போது ஒரு கண்ட்ரி நம்ம மேலே டேரிஃப் போடுதுன்னா நம்ம திருப்பி இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா நாடுகளுமே டேரிஃப் ஏற்றிருக்கிறாங்க. அமெரிக்கா எங்கள் மேலே இவ்வளோ போடுதா, கனடா வந்து இவ்வளோ நான் அமெரிக்கா மேலே திருப்பி போடுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் அந்த மாதிரி திருப்பி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாட்டிருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வரல. அண்ட் ட்ரம்ப் வந்து இப்போதைக்கு வந்து 25% தான் போட்டிருக்காரு. இன்னும் வந்து 20 நாள் கழிச்சு தான் வந்து மீதி 25% ஏற்றி 50% மாற்ற போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஆகஸ்ட் 20க்கு மேலே வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்களும் இந்தியா நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த டேரிஃப் ரிலேட்டடாக வந்து பேச போகிறாங்க. ஐ திங்க் அவங்க இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவில் தான் பேச்சுவார்த்தை நடத்த போது. அதில் மேபி ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் எதிர்கொள்ள தயாருங்கிற மாதிரி வந்து மோடி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம நியூட்ரலான விஷயமா பார்த்துக்கலாம். இதை பெரிய மார்க்கெட்டுக்கு இது புல்லிஷ்னு சொல்ல முடியாது, பியரிஷ்னு சொல்ல முடியாது. ஆனால் எக்கனாமிக்கு இந்த மாதிரி ஒரு 50% டேக்ஸ் வருதுன்னா ஒரு பெரிய அடி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படி இருக்குது. எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் இது மார்க்கெட்டுக்கு பியரிஷான விஷயம் தான். ஏன்னா எக்கனாமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா பிஸ்னஸஸ் க்ரோ ஆக முடியாது. பெருசாக பிஸ்னஸஸ் க்ரோ ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டாலும் ஏற முடியாது. அதனால் இந்த டேரிஃப் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, குறையணும். அதுக்கு எதாவது நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான நியூஸுங்க. ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 401(k)S அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஆல்டர்னேட் அசட் கிளாஸஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் போட்டிருக்காரு. இந்த 401(k)S அப்படிங்கிறது என்னென்னா PF நம்ம போடுவோம் பார்த்திங்களா. நம்ம சேலரி வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னா அதில் வந்து ஒரு 5,000 10,000 எடுத்து PFக்குன்னு வந்து நம்ம கொடுத்துருவோம். அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் பல வருஷத்துக்கு பெருகி நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டாக நம்ம வேலை முடிஞ்சு வரும்போது 60 வயசு நம்மளுக்கு கிடைக்கும். அதே தான் அமெரிக்காவில் இருக்கிறதா இந்த 401(k)Sன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பணத்தை போடுறோம்ல, இப்போ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டில் கூட அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து நேற்று
அதிபர் ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃபான இதில் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். பட் அதுவே கிரிப்டோ கரன்சி ரியல் எஸ்டேட்னு போகும்போது அந்த பணம் தூக்கி அங்கே போட்டாங்கன்னா பெரிய அளவு க்ரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் அதிகமாக ரிவார்டும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் பென்ஷன் பணத்தை பண்ணலாங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. இதில் நிறைய ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் வந்திருக்கு. பட் ஸ்டில் இதில் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் கையெழுத்து போட்டதுனால நேற்றுலேருந்தே பிட்காயின் எல்லாமே வந்து இந்த நியூஸை கேட்ட உடனே பிட்காயின் நல்ல ஒரு ரைஸு, எத்தீரியம் சூப்பரான ரைஸு, எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் 7% 8% எகிரி குச்சி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு நல்ல பூஸ்ட்டாக பாசிட்டிவான நியூஸாக மாறி இருக்குங்க. சரி, ஓகே. நியூஸை பொறுத்த வரைக்கும் இது 2 தான். இதை தாண்டி பெருசாக எக்கனாமிக் டேட்டாவுமே எதுவுமே வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் வரல. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இதை FIDA டேட்டா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 5200 கோடி மெகா செல்லர்ஸாக இருந்திருக்காங்க FII. ஆனால் DIA வந்து மெகா பையர்ஸ் 10,760 கோடி. நீ விற்கிறியா, நான் அதோட டபுளாக வாங்கி வச்சிருக்கிறாங்க. 2 டபுள் கொட்டியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் FII செல்லிங் இஸ் காஸ் ஆஃப் கன்சர்ன். DIA சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகே தான். அந்த மார்க்கெட்டை கீழே விழுகாமல் தான் தடுக்குமே ஒழிய மேலே ஏற்றாது. என்றைக்குமே DIA பையிங் கேஷ் மார்க்கெட்டில் சொல்கிறேன் நான். ஸோ அப்போ FII வந்து பை பண்ணுறது மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து சென்டிமெண்ட் வந்து FIIயோட சென்டிமெண்ட் பெயரிஷாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இன்னுமே காட்டுதுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். முதல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரோடைய நேற்று EOD அனாலிசிஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று லாங் பில்டப் அப்படின்னு வந்திருக்கு. இது பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் சேஞ்ச் இன் ஓப்பனஸ் பாருங்க பெருசாலாம் இல்லை. அப்போது ஒரு மைல்டான பாசிட்டிவான விஷயம் நேற்று ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் OI வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கான இதை பார்த்தால் நிறைய மேனிப்புலேஷன் நடந்திருக்கும். இங்கே பாருங்க 1.5 கோடிலாம் இருக்குது, நம்ம பார்க்க வேணாம். அடுத்த வாரத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ராடேயில் உங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்தே பயங்கர பியரிஷாக இருந்துச்சு. பட் EOD அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக மாறிடுச்சு. 56 lakhsனாலும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் 1.5 கோடியிலேருந்து 56 lakh வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நம்ம பார்த்தாகணும். அடுத்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் டேட்டா. ஸோ பொசிஷனல் டேட்டாவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 35 லட்சம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ எல்லாமே அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே கொஞ்சம் பாசிட்டிவாக EODயில் மாறி இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இது இன்றைக்கி அவ்வளோ முக்கியத்துவம் பெறாது. இதை பொறுத்து மார்க்கெட்டில் எந்த மூமெண்ட் இருக்க போகிறதில்ல. இருந்தாலுமே அடுத்த வாரத்துக்கான பொசிஷன்லேயும் பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தத்தக்க வேண்டிய விஷயமா இருக்குங்க. FII பாருங்கள், கால் ஆப்ஷனை 10% 12% செல்லிங்கில் தான் இருக்காங்க. புட் ஆப்ஷன் பாருங்கள் 7% 18% பை பண்ணியிருக்காங்க. பயங்கர பியரிஷாக இருக்காங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ், வீக்லி எக்ஸ்பைரியை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அதே ஸ்டான்ஸை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 24 25 கால் ஆப்ஷனை செல் பண்ணி 24 28% அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணி பயங்கர பியரிஷாக தான் இருக்கிறாங்க. அண்ட் ரீட்டைல் டேலர்ஸ் வழக்கம் போல் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. 66 63 கால் ஆப்ஷனை பை பண்ணி 53 69 புட் ஆப்ஷனை செல் பண்ணி அல்ட்ரா புல்லிஷாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பியரிஷாக இருக்காங்க. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான புல்லிஷ் பொசிஷனை தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன போகுது அப்படிங்கிறது ஒரு இருந்து பார்க்கலாம். பட் இது இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த டேட்டாக்கு இன்றைக்கி முக்கியத்துவம் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு திங்கள் செவ்வாய் மாதிரி போகும்போது நமக்கு ஒரு தெளிவான வியூ அப்படிங்கிறது கிடைக்குங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா FIயோட லாங் ஷார்ட் ரேஷியோ பார்த்துருவோம். நம்ம FI வந்து பார்த்திங்கன்னா 8.59% வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் அடிச்சிருக்காங்க. நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி 8.58 இருந்துச்சு, 59 கொஞ்சம் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறாங்க. ரூம் ஃபார் ஷார்ட் கவரிங் அது வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் அல்ட்ரா பியரிஷாக இருக்கிறாங்க அவங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் டேட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக இன்றைக்கி மார்னிங் வந்து நிலவரம் என்னமா இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் US மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நிக்கி வந்து அல்ட்ரா பாசிட்டிவாக இருக்குது, 2% அப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தைவான் வந்து 0.9% டவுனு, கொரியா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்போது மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். பட் வித் பாசிட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சென்டிமெண்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுங்க. ஸோ அண்ட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பாயிண்ட் மாதிரி கேப் டவுன் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்போ வந்து +or-50 பாயிண்டில் கேப் டவுன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நிஃப்டியோடைய அனாலிசிஸ்க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்களும் இண்டிபெண்ட்டாக ப்ராப்பராக ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணி அதுக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் சிஸ்டமாக இருக்கும். இதில் இருக்க முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா கம்மியான ரிஸ்க்கு பெரிய ரிவார்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ் இல்லாமலாம் ட்ரேடே பண்ண முடியாது. பட் நீங்கள் லாஸ் பண்ணும்போது கம்மியாக பண்ணி ப்ராஃபிட் பண்ணும்போது அதிகமாக பண்ணிங்கன்னா ஓவராலாக ஒரு மாதத்தை க்ரீனில் முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் கீழே ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸுமே இருக்குங்க ஆப்பில். சப்போஸ் நீங்கள் என்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணனா அந்த பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியோடைய வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு முதல்ல வந்துடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், வீக்லியில் இந்த இடத்துல ஒரு நல்ல லிக்விடிட்டி இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் தொடர்ந்து 5 வாரங்களாக பியரிஷ் கேண்டில் வந்ததுனால இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ கலர் பார்த்திங்கன்னா டோஜியாக தான் இருக்குது, புல்லிஷாக மாறலை. ஆனால் இது ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இப்படி மாறிச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து மார்க்கெட் பியரிஷாக முடிச்சு, வீக்லி டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன், மார்க்கெட் பியரிஷாக முடிச்சு இந்த மாதிரி ஒரு டோஜியாவோ இல்லை பியரிஷ் கேண்டிலாவோ போட்டுருச்சு அப்படின்னா இன்னும் வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். மேபி இந்த இடத்துல கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகிட்டு கூட மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுங்க, இன்றைக்கி மார்க்கெட் 300 பாயிண்ட் மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனால் இந்த இடத்துல இருக்கிற வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் வரத்தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இது வரலன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பயங்கரமாக மார்க்கெட் புல்லிஷ் டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியும். ஸோ இப்போதைக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. அடுத்து அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்துடலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமோட பயாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு மேலே போனதுனால இன்றைக்கி பயாஸ் அப்படிங்கிறது புல்லிஷாக தான் இருக்குது. அண்ட் மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் இருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான இன்டர்பிரேஷன். ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் டர்ன் அரவுண்ட் ஃபார் த மார்க்கெட்ஸுங்க. இன் பொசிஷனல் வியூவில் நான் சொல்கிறேன், இன்ட்ராடே பற்றி நான் பேசலை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேம்லையும் பாருங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கு, உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துச்சுன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்படியே கீழே வந்து எல்லாத்தையும் பயமுறுத்தும். மேபி இந்த 50% லெவல் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சதுனால கண்டிப்பாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்லையோ இல்லை இந்த ஃபேர் வேல்யூ கேப்லையோ ப்ரைஸ் போய் ரிவர்ஸ் ஆயிரும், கீழே வந்துடும் அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. என்றைக்குமே லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு அதிகமான பவர் இருக்கும். ஸோ தட் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கி கீழே வந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. ஸோ மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவும் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுங்க. அண்ட் பை அண்ட் டிப்பும் ஜஸ்டிஃபை ஆகிடும் இன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா. ஸோ ஒருத்தருந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்க விஷயம். அண்ட் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருக்கிறது, அதுவும் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம நிஃப்டியோடைய 5 minutes டைம் ஃப்ரேம் வந்துடலாம். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு டிசெண்டிங் சிபிஆரை வந்து ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் கீழே போய் ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலே முடிச்சிருக்கு. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் பொறுத்த வரைக்கும் R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா அது பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குங்க. ஆனால் ப்ரைஸால் இன்றைக்கி R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிக்க முடியல, சிபிஆருக்கு மேலே தான் முடிச்சிருக்கு. இருந்தாலும் அது எங்கேருந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கீழே S3லேருந்து சிபிஆருக்கு மேலே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நேற்று பையர்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் டெக்னிக்கலி இதுக்கு மேலே முடிச்சாதான் பயங்கர பாசிட்டிவிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போது பையர்ஸ் நேற்று உள்ளே வந்துட்டாங்க, ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்குமே மார்க்கெட் மேபி சிபிஆருக்கு மேலே முடிஞ்சாலோ இல்லை R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிஞ்சாலோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சிபிஆர் வந்து மேலே முடிஞ்சிருந்தாலும் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன இன்றைக்கான சிபிஆர் அகைன் டிசெண்டிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடைசி ½ an hourல ப்ரைஸ் மேலே வந்தது, ப்ரைஸால் பெருசாக போக முடியாது, அண்ட் கீழே பயங்கரமாக விழுந்தது. இதன் காரணமாக தான் இங்கே சிபிஆரில் டிசைனிங் சிபிஆர் வந்திருக்கு. பட் நம்ம அதை அப்படியே அசிட்டிஸ் எடுத்துக்க தேவையில்லை. இது சிபிஆர் வழி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் தான், மார்க்கெட் மேலே போனால் கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் அது என்ன சிபிஆராக வந்திருக்குன்னா வைடு சிபிஆராக வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போனால் கீழே வந்துடும், கீழே போனால் மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பை அண்ட் டிப் செல் அண்ட் ரைஸ் ரெண்டுமே இருந்து மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 630 ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன், லோ வந்து பார்த்திங்கன்னா 340 ரேஞ்சில் இருக்குது. இதுக்குள்ளே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சிபிஆர் சொல்லுது. அதை தாண்டி சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த 24,709 ரேஞ்சு இந்த மேலே R1 இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த R1லேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சிபிஆர் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம சிபிஆரை பார்த்துட்டோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணுங்க. என்றைக்குமே சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் தான். அந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறத விட ப்ரைஸ் ஆக்ஷனே ஃபாலோ பண்ணிட்டு என்ன நல்லா இருக்கும். அதனால் ரெண்டுமே நான் சேர்த்து உங்களுக்கு நான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா இந்த 634 கொடூரமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹையஸ்ட்டு ப்ராபபிலிட்டி இருக்க ஒரு ரிவர்சல்ங்கிறது 634, இந்த 736 இருக்கும். 783 கூட அவ்வளோ பெரிய ரிவர்சல் பாயிண்ட் கிடையாது. ஆனால் 634, 736 மிகப்பெரிய ரிவர்சல் பாயிண்ட்டு. இந்த 783 ஒரு சின்ன ரிவர்சல் பாயிண்ட்டு. 955 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போதைக்கு இருக்கிறதுல 3 கண்டை இருக்குது ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு. ஒன்று நேற்றத்தோட லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த இடம் 634,
அதுக்கப்புறம் 736, அடுத்து 955. இதெல்லாம் உங்களுடைய சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய இடங்கள் இது மூணுமே, ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய இடங்கள் இது மூணுமே. கண்டிப்பாக ஆயிரும்லாம் சொல்ல முடியாது, மார்க்கெட்டில் 100% கிடையாது, பட் தேர் ஆர் ஹை ப்ராபபிலிட்டிஸ். ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி ப்ரைஸ் நேற்று கரெக்டாக இந்த இடத்துல போய் ரிவர்ஸ் டச் பண்ணியிருக்கு, பட் ரிவர்சல் ஆகலை. அப்போது எனக்கு ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிட்டு ஸ்வீப் அடிச்சு கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி பாருங்கள், இன்றைக்கி நேற்று ப்ரைஸ் மேலே போகும்போது ஏகப்பட்ட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்ஸை விட்டு போயிருக்கு. 1 2 3 4 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, 450 ரேஞ்சில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சூப்பர் டூப்பர் ஃபேர் வேல்யூ கேப்புங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபிபனாசி போட்டிங்கன்னா 50% கீழே இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப் தான் இருக்கும், 50% மேலே இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்ஸ் ஆயிரும். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்து நிறைய பேரை ஷேக் பண்ணணும், நேற்று லாங் போன நிறைய பேரை ஷேக் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் கூட வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் இன்றைக்கி நான் கன்சால்டேஷன் தான் எதிர்பார்க்குறேன், பர்சனலாக சொல்கிறேன் நான். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்டு நேற்று பெரிய ரேலி வந்திருக்கனால மோஸ்ட் லைக்லி இன்றைக்குமே அது ஒரு மிகப்பெரிய ரேலி வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இன்றைக்கி பை அண்ட் டிப்பில் மார்க்கெட் கண்டிப்பாக, ஏன்னா இது ஒரு சூப்பரான ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால கீழே வந்து மேலே போகும் அப்படிங்கிறத என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அது இங்கே வந்து போகுமா அப்படிங்கிறத அதே என்னால் சொல்ல முடியாது, பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அண்ட் அந்த வே அப்பமே வந்து பார்த்திங்கன்னா 634 தாண்டி சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சுன்னா 736 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். அண்ட் சப்போஸ் இன்றைக்கி 634 தாண்டலை, இந்த 344 தாண்டலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டியே கிடைக்காது. லிக்விடிட்டி என்றைக்குமே ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூவில் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சிபிஆர் சொல்கிற மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் சைடுவேஸில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 60% இருக்குது. நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரையும் நம்ம பார்க்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத இப்போதைக்கு கேள்வி, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. கேப் அப்னா அடிச்சிடலாம், பட் 40 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். சரி, ஓகேங்க, இது வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ். அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். பேங்க் நிஃப்டிக்கும் டெய்லி பேஸ் அப்படிங்கிறது புல்லிஷாகத்தான் இருக்கிறது. ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று சிபிஆர் பாருங்கள், நேற்று ஒரு ட்ரெண்டிங் டே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, கீழே போச்சு, பயங்கரமாக மேலே போச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கன்னா சிபிஆர் மட்டும் தாண்டி க்ளோஸ் வைக்கல, R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டியே மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான சைன் தான், புல்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கேருந்து தெரியுது. அண்ட் இன்றைக்கான சிபிஆருமே உங்களுக்கு நிஃப்டி மாதிரியே வைடு சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோக்கில் இருக்கும்போது கன்சால்டேஷனை போடும். சப்போஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போச்சுன்னா இந்த 55,760 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் இந்த R1 நிஃப்டிக்கு பார்த்த மாதிரி இந்த R1 லெவல்லேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஓரளவு நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்னுமே எஃப்ஐயும் சரி ப்ராப் ட்ரேடர்ஸும் சரி பேரிஷாக தான் இருக்காங்க, ரீட்டைலர்ஸ் மட்டும் தான் பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக மாறிடுச்சு, நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி வைடு சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது, அன்டில் அந்த லிக்விடிட்டி நம்ம சொன்ன லெவல்லாம் ரீச் ஆகாத வரைக்கும். ஸோ ரீச் ஆச்சுன்னா ஒரு நல்ல ரியாக்ஷனே வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கார்டன் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வைகள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.